எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? தமிழ் பாடமும் சூழ்நிலை பாடம் படிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய பாடப்புத்தகமும் குறிப்பேடும் எடுத்து தயாரா இருக்கீங்க இல்லையா? எந்த பாடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? மந்திரமணி. பாடத்தோட பேர் என்னது? மந்திரமணி. 6வது பாடம் மந்திரமழை எடுத்துக்கோங்க. மழைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது என்ன மந்திரமழை? ஓம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொன்னா மழை வரும். அதுதான் மந்திரமழை இல்லையா? ஒரு மந்திரம் சொன்னா மழை வருது. குழந்தைகளே, மழை எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து இல்லையா? வானத்திலிருந்து வரக்கூடிய மழை தருவது யாரு? மேகம். மேகம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? முகில். அந்த மேகம் நமக்கு மழை தருது இல்லையா? அப்ப அது இப்படி மேகம் எப்படி அந்த வானத்தில் உண்டாச்சு? நம்ம ஒரு சோதனை செய்து பார்க்கலாமா? அந்த சோதனையை பார்த்தா உங்களுக்கு மேகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரியும். சரி, சோதனையை பார்க்கலாமா? பாருங்க சோதனையே. இதோ ஒரு துளி தண்ணியை நான் இங்கே ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்கு என்ன மாற்றம் அப்படின்னு பாருங்கள். தண்ணி ஊற்றிருக்குல்லையா? வட்டமாக இருக்கு இல்லையா? இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்? அந்த தண்ணி சூடாகுது. சூடாகும்போது தண்ணீர் வற்றி கொண்டே இருக்கிறது. இந்த தண்ணியெல்லாம் எங்கே போனது? நீராவியாகி மேலே போகிறது. நீர் வற்றி விட்டது. இங்கெல்லாம் நீரே இல்லை. தண்ணீர் முழுதும் வற்றி விட்டது. தண்ணீர் அங்கே இல்லை. தண்ணீர் சிறிதளவும் இல்லை. சரிங்களா? இந்த தண்ணியெல்லாம் நீராவியாக மேலே போயிடும். பாருங்க, இப்போ இந்த நீங்க பார்த்த சோதனையில என்ன தெரிஞ்சுட்டீங்க? அந்த தண்ணி கொஞ்ச நேரத்துல வெயில வச்சதும் காணாம போயிடுச்சு. அது எங்க போயிருக்கும்? என்னப்பா, வற்றி போச்சா? காஞ்சி போச்சு சொல்றீங்களா? சரிதான், காஞ்சி போச்சு. வெயிலோட சூடுபடும் போது தண்ணீர் என்னாகும்? காய்ந்துடும் இல்லையா? காய்ந்துடும். வெயில் படும்போது தண்ணீர் சூடாகியாக்கும் இந்த காய்ந்துடும். அப்ப நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை சூடு பண்ணனால என்ன ஆகுது? அதுவும் தண்ணீர் வட்டி இல்லாமல் போயிடும். அந்த தண்ணீர் சூடாகும் போது அதுக்கு மேலே என்ன வருதுன்னு தெரியுமா? அதோட பேர் என்ன? நீராவி. அதுக்கு பேரு நீராவி. அந்த நீராவி என்ன ஆகுது தெரியுமா? கீழே நிற்க அப்படியே மேலதான் போகும். அதுக்கு இடையில, அதனால அது மேலேயே போகுது. அதே மாதிரிதான் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள குளம், ஏரி இதெல்லாம் இந்த வெயில் காலம் வருது இல்லையா? அப்போ வெயில் காலம் தானே தொடங்கிடுச்சு மார்ச் மாதத்துல. அந்த மார்ச் மாதத்துல வெயில் காலம் தொடங்கிடுச்சு. அப்போ இந்த வெயில் காலத்துல அந்த குளம், ஏரியிலெல்லாம் என்ன இருக்கு? கிணறுலாம், அதில் உள்ள தண்ணியெல்லாம் இதே மாதிரி வற்றி இருக்கு இல்லையா? காஞ்சு போயிடும். காரணம் என்ன? வெயிலோடைய சூடினால வெயில், நம்மளுடைய சூரியனுடைய வெயில் இருக்குல்லையே, அது பட்டு அந்த தண்ணீரெல்லாம் சூடாக்கி அது நீராவியாக போயிடுச்சு. நீராவியாக போனது என்னவாக மாறும் தெரியுமா? மேகமாக மாறும். அந்த நீராவி என்னாச்சு தெரியுமா? அப்படியே மிதந்து வரும். அதுக்கு எடை குறைவு. அதனால அப்படியே காப்பி போட அப்படி மெதுவாக செஞ்சு வந்துட்டே இருக்கும். அப்போ மேகங்கள் எல்லாம் நிறைய வானத்தில் போய் தோன்றும். பாருங்க, வானத்தில் தோன்றுவதே கார்மேகமாக மாறும். அப்படித்தான் நமக்கு என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? மழை வருது. அப்ப மழை வானத்திலிருந்து மேகம் தரக்கூடியது இல்லையா? இது மாதிரி மழையை வரவைக்கக்கூடிய ஒரு சோதனையை நம்ம அறிவழிக்கு செஞ்சிருக்கா? உங்க பாடப்பகுதியில் அதை பத்தி இருக்கு.
பாருங்க, பாடப்பகுதியில் மந்திரமழை அப்படிங்கிற பாடம் இருக்குல்ல, அது எடுங்க, நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்க, என் கூடவே நீங்கள் அதை பார்த்துட்டு வரலாம். மந்திரமழை. அப்போ அந்த பாடத்தில் பாருங்க, படம் எல்லாம் தெரியுது. அவள் என்னென்ன மெடல் எல்லாம் வாங்கியிருக்கா, ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா, என்னென்னமோ ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா, கப்பு வாங்கியிருக்கா, கடை வாங்கியிருக்கா. அதேமாதிரி இந்த பக்கம் வேறு மலையில் பலூனு, ஊசி, அப்புறம் ஒரு குப்பி, பரிசோதனை செய்யக்கூடிய பாத்திரங்கள், எல்லாம் கருவிகள். சோதனை செய்யணும்னா இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் அவகிட்ட, சோதனை கருவிகள் எல்லாம் அவகிட்ட இருக்கு. சரி, பாடத்தை பாருங்க, வாசிக்கிறேன். என்ன, நினைத்தது மழை பெய்யுமா? தண்ணீர் உங்கள் பேச்சை கேட்குமா? நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. குழந்தைகள் அறிவழகை ஐயத்தோடு பார்த்தார்கள். நான் செய்யும் பரிசோதனையை பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் என்றபடி அறிவழகை தன் அறையை நோக்கி நடந்தாள். குழந்தைகளும் அவளை பின்தொடர்ந்தார். கவனமாக வாருங்கள், பொருள்கள் எல்லாம் பத்திரம், அறிவழகை எச்சரித்தார். அவள் பரிசோதனைகள் செய்ய தொடங்கினாள். குழந்தைகள் ஆர்வத்தோடு அவளை கவனித்தார்கள். இதோ ஒரு வாடை நிறைய தண்ணீர் உள்ளது. இந்த நெகிழி குப்பியில் தண்ணீர் நிறைக்கப் போகிறேன். குழந்தைகளே, வாசிச்சதை நீங்க கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன வாசிச்சோமா? அறிவழகிய நண்பர்களை கூட்டிட்டு போய் அவளுடைய பரிசோதனை கூடத்துல அவ ஏதோ ஒரு பரிசோதனை செய்ய போறா இல்லையா? அறிவழகி என்ன செய்தாலும் மறுபடியும் நான் படிக்கிறேன், பாருங்க, பாடப்புத்தகத்தை எடுத்து பாருங்க, நான் பாடப்புத்தகத்தை காட்டுறேன், நீங்க அதை பார்த்து அதே மாதிரி அந்த வரிகள்ல நீங்களும் படிச்சுக்கலாம். சரியா? பாருங்க பாடத்தை. ஒரு நெகிழி குப்பியை எடுத்தாள். வாளிக்குள் குப்பி மூழ்கும்படியாக பிடித்தாள். குப்பியில் தண்ணீர் ஊற்றினாள். மூடியான குப்பியை மூடினாள். அந்த குப்பியை மேலே தூக்கினாள். குழந்தைகள் ஆர்வத்தோடு குப்பியையே பார்த்தனர். ஓ மழை கடவுளே, இப்போது மழை பெய்யட்டும் என்று சொன்னாள். குப்பியின் மூடியை மெல்ல திறந்தாள். என்ன ஆச்சரியம்! அவன் என்ன செஞ்சா? குப்பியோட மூடிய அப்படியே மெதுவா திறந்தான். திறந்தது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சுன்னு? என்ன வந்திருக்கோம்? பாட்டில் தண்ணி அப்படியே என்ன ஆயிடுச்சு, அப்படியே மழை மாதிரி ஒழுகிச்சு இல்லையா? சரி, அடுத்த பக்கம் பாருங்க, மறுபடியும் படிக்கிறேன். என்ன ஆச்சரியம்! குப்பியின் அடிப்பகுதியிலிருந்து தண்ணீர் கொட்டியது. மழை பெய்வது போல் தண்ணீர் கொட்டியது. நீங்கள் மூடியை திறந்ததால் தான் மழை பெய்கிறது. மேரி தான் கவனித்ததை சொன்னார். ஆம், சரிதான். ஆனால் மூடியை திறக்கும் போது என்ன நடக்கிறது? அறிவழகி சிரித்தபடி கேட்டார். அங்கு ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. காற்று உள்ளே புகுகிறது, தண்ணீரை கீழ் நோக்கி தள்ளுகிறது. சரியாக்கா? சௌமியா உறக்க கூறினாள். பாராட்டுக்கள் சௌமியா, நீ ஊழித்தது முற்றிலும் சரி, அறிவழகி சொன்னார். எல்லோரும் கரவொலி எழுப்பி சௌமியாவை பாராட்டினார். இப்ப குழந்தைங்கள என்ன கதை நடந்தது? நம்ம வாசிச்சு போது என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அறிவழகி ஒரு பரிசோதனை செய்யறான். அவ மூடியை இப்படி திறந்ததும் தண்ணி என்னாச்சு, மழை மாதிரி கொட்டிடுச்சு. அப்புறம் மூடி அடிச்சதும் மழை கொட்டுறது நின்றுடுச்சு. இதை யாரு கவனிச்சா? ஏறி கவனிச்சா இல்லையா? அப்ப கேட்கும்போது அவங்க என்ன கேட்காங்க, இந்த மூடியை திறந்தா என்ன நடக்குது? மூடியை திறந்தா அதுக்குள்ள என்ன போகுதாமா? காற்று போகுது இல்லையா? இப்ப காற்று அப்படியே வேகமா போய் அதை தள்ளுது. தண்ணியை தள்ளும் போது அந்த பாட்டில் உள்ள தண்ணி கீழே துளை போட்டிருக்கு இல்லையா, பாட்டிலுக்கு அடியில அதனுடைய தண்ணியுடைய போட்டுரு. அப்புறம் மூடிய அடிச்சதும் காற்று உள்ள போகாது, அந்த தண்ணி தள்ளறதுக்கு காற்று, அதனால தண்ணி நின்றுச்சு. இதைத்தான் அவங்களுக்கு செஞ்சா இல்லையா?
அப்புறம் மறுபடியும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? பாருங்க உங்க பாடப்பகுதிய. அடுத்தது என்னக்கா? குழந்தைகள் ஆர்வத்தோடு கேட்டனர். என் பேச்சை தண்ணீர் கேட்கும், மூடியை திறக்காவிட்டாலும் மழை பெய்யும். அறிவழகி சிரித்தபடி கூறினார். குழந்தைகளின் ஆர்வம் மேலும் கூறியது. அவர்கள் நெகிழி குப்பியின் அடிப்பகுதியை உற்று கவனித்தார்கள். ஓ மழைக்கடவுளே, மழை பெய்யட்டும் என்றார். உடனே குப்பியின் அடிப்பகுதியிலிருந்து மழை பெய்தது. அறிவழகி என்ன செஞ்சா? இப்ப பாருங்க சொல்லிட்டு குப்பியோட மூடிய நல்லா இருக்க முடியும். அப்புறம் மெதுவா அந்த பாட்டில் இப்படி அழுத்தவங்க என்னாச்சு, மறுபடியும் தண்ணி இப்படி போட்டுச்சு இல்லையா? அதையும் அந்த குழந்தைங்க கவனிச்சுட்டு என்ன சொல்றாங்க, நீங்க குப்பியை அழுத்தும் போதுதான் தண்ணி போட்டுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? எப்படி மழை கொட்டியிருக்கோம் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஓ உங்களுக்கு தெரியுமா? எப்படி எப்போது என்னப்பா? குப்பியை நாம இப்படி அழுத்தமா பிடிச்சா தண்ணி வரும் இல்லையா? நம்ம எல்லாம் இப்படி விளையாடும் இல்லையா? தண்ணியில இப்படி அழுத்தி விளையாடும் இல்லையா? ஒரு தொடை போட்டுட்டு இப்படி அழுத்தனா என்ன வரும்? அது வழியா சில்லுன்னு தண்ணி வரும். அது மாதிரி அறிவழகி அப்படி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, அது என்னன்னு அடுத்த பக்கம் பார்க்கலாமா? பாருங்க அடுத்த பக்கத்தை. எப்படி? அது எப்படி அக்கா? மீண்டும் மழை பெய்ய வையுங்கள் பார்ப்போம். குழந்தைகள் ஆர்வத்தோடு அறிவழகியின் பக்கத்துக்கு வந்தனர். அறிவழகி மீண்டும் மழை பெய்வித்தார்கள். நான் கண்டுபிடித்து விட்டேன், நீங்க குப்பியை அழுத்துகிறீர்கள். அப்படி அழுத்தும் போது மழை பெய்கிறது. ஆஹா, அருமை என்றாக கவனித்தார். அப்படி அழுத்தும் போது நடப்பது என்ன? அறிவழகி கேட்டார். குப்பிக்குள் இருக்கும் காற்று தண்ணீரை கீழ் நோக்கி தள்ளுகிறது. அதுதான் சொன்னார். ஆஹா, அருமையாக யோசித்தார். அறிவழகி பாராட்டினார். அந்த பரிசோதனையில அறிவழகி என்ன காட்டினா? அந்த மூடிய திறக்காமலும் என்ன நடந்தது? தண்ணி கொட்டியது இல்லையா? பாட்டிலேருந்து தண்ணி கொட்டியது. இப்ப இதை நம்ம அகில கண்டுபிடிச்சு சொன்னான் இல்லையா? நம்ம செஞ்ச பரிசோதனைய நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். சரியா? நம்ம அறிவழகி என்ன செஞ்சா? ஓம் பெய்யும் மழை கடவுளே, மழை பெய்யட்டும் அப்படின்னு சொன்னதும் மழை வந்துடுச்சு இல்லையா? ஆனா அவன் மூடி திறந்துட்டாக்க சொன்னான். நம்ம இன்னைக்கு மூடி திறக்காமலே சொல்லி பார்க்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும், மழை நிக்கட்டும். மழை நிக்கட்டும் சொன்னதும் மழை நின்றுச்சு. மழை பெய்யட்டும், மழை நிக்கட்டும். கடவுளே, ஓம் மழை கடவுளே, மழை பெய்யட்டும் அப்படின்னு சொன்னதும் இதோ மழை பெஞ்சுது. இதா மழை பெய்யட்டும், மழை நிக்கட்டும். மழை பெய்யட்டும், மழை நிக்கட்டும். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும். மழை வரட்டும் சொல்லுங்க. மழை வரட்டும், மழை நிக்கட்டும். நின்றுச்சு இல்லையா? இப்போ என்ன காரணம்? இப்போ மூடி ஒன்றும் திறக்கவே இல்லையே. மூடி திறக்காம தானே பாருங்க மழை வருது. இப்போ நின்றுச்சு. மழை வருது, நின்றுச்சு இல்லையா? இப்போ காரணம் என்ன? என்ன வாக்கும்? என்ன காரணம்? இதோ கை வச்சிருக்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு தொலை போட்டிருக்கேன் பாருங்க. அதனால தான் தண்ணி இப்படியே கீழே விழுந்தது. மழை வருது. நான் தொலைய தொட்டா அடைச்சிருச்சு. தொலைய தொட்டதும் அடைச்சிருச்சு. இப்போ தண்ணி வர்றதும் நின்றுச்சு. பாத்தீங்களா பரிசோதனைய? அதுல என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்தோம் உங்களால எழுத முடியுமா? எழுதி கொடுங்க நோட்ல. மந்திரமழை படத்தோட பேர் எழுதிக்கீங்க. மந்திரமழை 6வது படம் இல்லையா? பரிசோதனை 1. மழை பெய்யட்டும். என்னென்ன கருவிகள் எடுத்தோம்? அதுல தேவையான பொருட்கள், சோதனை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன? துளையிட்ட ஒரு நெகிழி குப்பி இல்லையா? அடுத்தது தண்ணீர், ஒரு வாளி. இது எழுதியாச்சுன்னா இதையில நம்ம என்ன செஞ்சோம்னு எழுதணும் இல்லையா? நம்ம என்ன செய்தோம், அதுக்கு நம்ம செய்த முறை அப்படிங்கறத எழுதிங்க.
துளையிட்ட நெகிழி குப்பியில் தண்ணீரை நிறுத்தி வைக்கும். பக்கவாட்டு துளையில் விரலால் அழுத்தி பிடிக்கவும். அப்புறம் என்ன நடந்தது? அதை எழுதணும். குப்பியை செடியின் மேலே நம்ம பிடித்து வைக்கணும் இல்லையா? அப்புறம் மெதுவாக விரலை எடுத்தால் மழை போல் நீர் வருகிறது. துளையை விரலால் அழுத்தி மூடினால் தண்ணீர் வருவது நின்று விடுகிறது. இதாக நம்ம செய்த முறை அப்படின்னு எழுதுறது. அடுத்திருந்து நம்ம என்ன எழுதணும்? இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்னு எழுதணும். துளை வழியாக காற்று நுழைந்து குப்பியில் உள்ள தண்ணீரை அழுத்துகிறது. அதனால் தண்ணீர் வெளியே வந்தது. துளையை மூடும்போது காற்றின் அழுத்தம் இல்லை, தண்ணீரும் வருவதில்லை. இப்படி நம்ம பரிசோதனை குறிப்பை எழுதி கொள்ளணும். சரியா? சரி, இது இப்படி எழுதுறதுதான் பரிசோதனை குறிப்பு அப்படின்னு சொல்றது. சரியா? நீங்க 2ஆம் வகுப்புல இப்ப எல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் பழகிட்டீங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த பரிசோதனை குறிப்பு நான் இப்ப மறுபடியும் அந்த பரிசோதனை குறிப்பை இங்க காட்டுறேன். நீங்க அதை பார்த்து நீங்க எழுதிக்கலாம். சரியா? இப்ப பார்த்து வச்சுட்டீங்க இல்லையா? எழுதிக்கலாம். எழுதிக்கீங்க. இனி வேறு பரிசோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு துணி துவைச்சு போடுறோம்னு வச்சுக்கோங்க இல்லையா? நல்லா துவைச்சாச்சு. அதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? காய வைக்கணும் இல்லையா? காய வைக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து அந்த துணி என்ன ஆயிடுச்சு? காஞ்சிருச்சு, நனவு, அந்த ஈரம் எல்லாம் போயிடுச்சு. அந்த துணியில் உள்ள ஈரம் எல்லாம் வெயில் பட்டும் காற்று பட்டும், காற்றில் உள்ள சூடுதான் அது பட்டு என்ன ஈரம் எல்லாம் காஞ்சிருச்சு. அப்ப இந்த ஈரம் எல்லாம் எங்க போனது? நீராவியாக மேலே மேகமாக மாறி போகுது. சும்மா ஒரு துளி 2 துளிக்கல, நிறைய. அதே மாதிரி நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் என்னன்னா குளம், ஏரி, அப்புறம் நதி, அணைக்கட்டு, நமக்கு கிணறு, அப்புறம் கடல். இதுல எல்லாம் தண்ணீர் நிறைஞ்சு இருக்கு. கடலை தான் தண்ணீர் நிறைய இருக்கிற இடம். அது ஆழமான இடம். பூமியில ஆழமான இடம் எது? கடல். இந்த வெயில் காலம் வரும்போது குளம், ஏரி எல்லாம் வற்றி போகுது. கிணத்துல உள்ள தண்ணி எல்லாம் வற்றி. அப்ப இந்த தண்ணி எல்லாம் எங்க போகுது? பாருங்க, உங்களுக்கு கேள்வி கொடுத்துருக்காங்க. குளத்திலையும் குட்டையிலையும் உள்ள தண்ணீர் எல்லாம் எங்கே போகிறது? பாடப்பகுதியில் இருக்கு இல்லையா? செயல்பாட்டுல அதுல இருக்கு. பாருங்க, பதில் என்ன எழுதணும்? எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? வெயில் பட்டு தண்ணீர் எல்லாம் நீராவியாக மாறி வானத்துக்கு போகுது. அதுதான் இல்லையா? அதுதான் சரியானது. நீராவியாக மாறி வானத்துக்கு செல்லுது. அதாவது வெயில் பட்டு நீராவியாக மாறி வானத்துக்கு செல்கிறது. அப்ப நம்ம நினைக்கலாம், என்னது நீராவி ஆச்சா? எங்க நீராவி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம உடம்புல கூட நீராவி இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கண்ணாடி எடுத்து அதுல அப்படின்னு ஊதிப்போம். கண்ணாடியில என்ன இருக்கும்? ஒரு மங்களா தண்ணி இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம உடம்பு சூடாகும் போது நம்ம உடம்பில் உள்ள தண்ணி நீராவியாக மாறி வெளியே வருது. நம்ம உடம்பு சூடா இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம இங்க எல்லாம் நீராவி இருக்கு, நம்மளை சுத்தில நீராவி இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பாருங்க, நீங்க பரிசோதனை டீச்சர் செய்து காட்டுறேன். செஞ்சு காட்டுறேன். அதுல நீங்க பாருங்க என்ன நடந்தது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா கவனிச்சுக்குங்க. என்னென்ன செஞ்சோம்னு கவனிச்சுக்குங்க. இது ஒரு பரிசோதனை குறிப்பா நீங்க எப்பவும் செய்யணும். சரியா? சரி, பாருங்க இந்த பரிசோதனையை. இங்கே நான் ஒரு டம்ளரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளரில் ஓட்டையோ எதுவும் இல்லை, நல்ல ஒரு டம்ளர் தான். இந்த டம்ளருக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் பனிக்கட்டுகளை போட போகிறேன். பாருங்கள், பனிக்கட்டுகளை நான் போட்டு வைக்கிறேன். ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமே. இப்போ பனிக்கட்டி எல்லாம் இந்த டம்ளரில் நிறச்சி வச்சாச்சு. பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் டம்ளரோட பக்கவாட்டை காமிக்கிறேன். அதில் எல்லாம் என்ன இருக்குது? அதிலெல்லாம்
தண்ணீரோடைய படிவங்கள் படிஞ்சிருக்கு இல்லையா, தண்ணீர் படிஞ்சிருக்கு. எங்கிருந்து இந்த தண்ணீர் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, சுற்றிலும் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த தண்ணீர் எல்லாம் எப்படி வந்திருக்கும்? இந்த தண்ணீர் வந்து பக்கவாட்டில் நிறைய வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? இந்த காற்றில் என்ன இருக்கப்போ நீராவி இருக்காது. இந்த டம்ளரை சுற்றி படும்போது உள்ளே இருக்கிற இந்த ஐஸ் என்ன செய்யுது? இதில் குளிர்விக்குது இல்லையா? அப்போ நீராவிக்குள்ளேருந்து என்ன ஆகும்? தண்ணீர் ஆகும். அப்போ சுற்றிலும் இருக்கிற நீராவியை குளிரச் செய்து தண்ணீராக மாற்றி டம்ளரோட சுற்றிலும் அது படிஞ்சிருக்கு. பார்த்தீங்க இல்லையா? பார்த்தீங்களா பரிசோதனையை? நீங்களும் கூட உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள் இருந்ததுன்னா நீங்களும் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். டீச்சர் காமிச்சு கொடுத்தேன் இல்லையா? இது மாதிரி நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சது? டம்ளருக்கு வெளியே பாருங்க, என்ன தெரிஞ்சது? என்ன தெரிஞ்சது? நீர் துளிகள் அந்த டம்ளருக்கு மேலே இருந்தது இல்லையா? நம்ம நீர் துளி ஒன்றும் அப்படி வச்சுக்கலையே, உள்ளதானே ஐஸ் போட்டோம். ஆனால் டம்ளருக்கு வெளியே தானே நீர்கள் தெரிஞ்சுது. அது காரணம் என்ன? நம்மளை சுற்றியுள்ள காற்றில் நீராவி இருக்கு. அந்த ஐஸ் உள்ள போட்டுக்கலே அது வந்து குளிர செய்யும் இல்லையா? குளிர்ச்சியான பொருள். அப்போ இந்த நீராவி குளிர்ந்தால் என்ன வரும்? தண்ணீராக மாறும். அதைத்தான் நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ பரிசோதனை குறிப்புங்கிறதுல நீங்கள் இதையும் எழுதிப்பாங்க. இதை வீட்லேயும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கும் இந்த பரிசோதனை செய்யும் பழக்கம் உண்டாகட்டும். குழந்தைங்களே, நம்ம மழை வந்துட்டு எப்பவுமே பெய்தா இல்லை. ஜூன் மாசத்துல மழை தொடங்கிடுச்சு இல்லையா? அப்படியே மழை பெய்து பெய்து எல்லா இடத்துலையும் தண்ணீர் பெருகி அப்புறம் அந்த மழை என்ன நினைக்குது? ஸோ போதுப்பா, இந்த மாதிரி ஒன்றும் வேண்டாம், நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அது கிராமமே போயிடுச்சு இல்லையா? அப்புறம் எப்போவாவது அது தோணும், மழை வரணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு அப்புறம் வர மாதிரி இருக்குது இல்லையா? ஐயோ மழையே இல்லை அப்படின்னு. மழை வந்தாலோ ஏதுக்கடா மழை வருதுன்னு நினைக்கும். நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க? உங்களுக்கு எப்போ மழை வருதுன்னு நினைக்கணும்? நீங்கள் இது மாதிரி மழை வேணும் அப்படின்னு நினச்சதுண்டா? எப்போல்லாம் மழை வரணும்னு நினச்சிருக்கீங்க? ஒன்று எழுதலாமா அதை? அப்போ நீங்கள் நோட்டில் எழுதி கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் மழை பெய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள்? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியை எழுதிக்கீங்க. இப்போ நம்ம எப்பெல்லாம் மழை வேணும்னு நினைப்போம்? குடிக்க தண்ணி கிடைக்காது இருக்கும்போது மழை பெஞ்சா தண்ணி கிடைக்கும் இல்லையா? அப்புறம் விளையாடுறதுக்கு மழையில எல்லாம் விளையாடலாம் இல்லையா? அதுக்கும் தண்ணி வேணும்னு நினைப்போம். மழை தண்ணியில் விளையாடுறது ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் செடி கொடிகள் எல்லாம் காஞ்சு கிடக்கும். ஒரு மழை கிடைச்சா அதுக்கு நல்லா குளிர்ச்சியாக சுகமாக இருக்கும் இல்லையா? அதுக்கும் தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கும் மழை வேணும்னு நினைப்போம். அப்புறம் புழுதி எல்லாம் நிறைஞ்சிருக்கும் இல்லையா? மழை இல்லாமல் ரோட்லேயும் எல்லா இடத்துலையும் புழுதியாக இருக்கும். அதெல்லாம் படிஞ்சு போகிறதுக்கு இல்லாமல் ஆகிறதுக்கும் என்ன செய்யணும்? மழை வேணும்னு நினைப்போம். இப்படி நிறைய தேவைகளுக்காக மழை வேணும்னு நினைப்போம் இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதிக்கணும். அப்போ மழை எப்பவுமே வந்தால் நல்லா இருக்குமா? இல்லை, எப்போதும் மழை வேண்டாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அடுத்த கேள்வி பாருங்க, எப்போதும் மழை வேண்டாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த கேள்வி எழுதிக்கீங்க. பாடப்புத்தகத்தில் உள்ள கேள்வி தான் நான் போடுறேன். நினைத்தவுடன் அப்படிங்கிறது இல்லையா? அது கேள்வி பாருங்க, அந்த பாடப்பகுதியை நான் காட்டுறேன். அங்கே கேள்வி 3வது கேள்வி இருக்கு இல்லையா? எப்போது வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள். அதுக்கு பதில் என்ன எழுதலாம்? அந்த கேள்வி தெரிஞ்சது இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதலாம்? மழை வேண்டாம்னு நினைக்கிறது இருக்கும். தொடர்ந்து மழை வந்துட்டு இருந்தா வெளியே இறங்க முடியாது. நல்லா புது ட்ரெஸ் போட்டு வெளியே இறங்கினா அதெல்லாம் நினைக்கும், தொப்பெல்லாம் நந்துடும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். சேரும் சகதியெல்லாம் மேலே தெரிக்கும். ஒரு வண்டியில் போனால் அடுத்த வண்டியிலிருந்து தண்ணி அப்படியே மேலே தெரிக்கும். அப்புறம் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருந்தால் செடிகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். சில செடிகளெல்லாம் அப்படியே அங்கேயே போயிடும். அப்புறம் வீடெல்லாம் சிலவங்களுக்கு வீடெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கும். மழை வருதுன்னா சரி பண்ணாமல் ஓடும்.
பொருட்களை எல்லாம் வெளியெல்லாம் வைக்கவே முடியாது. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நனையாமல் இருக்கிற பொருள் எல்லாம் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கணும். துணி காய போடணும்னா வெளியே காய போட முடியாது, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் காய போடணும். நனைஞ்சு இருக்கும், துணி காயாது, இப்படி பல பிரச்சனைகளும் நமக்கு வரும் இல்லையா. அப்ப அதெல்லாம் நீங்க எழுதலாம். அப்பதானே நீங்க ஐயோ எதுக்குடா மழை வருது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. அப்ப அம்மா சொல்லுவாங்க, டேய் மழையில விளையாடாத, வெளியே போகாதா, மழை வருதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடி மழையில போய் விளையாடுற அப்படின்னு சொல்லுவாங்க, மழை நனையாது அப்படின்னு. என்ன சும்மா சும்மா அப்படி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு மழை இதுக்குதான் இந்த மழை வருதோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மழை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் நோக்கிலே இருக்கும். மழை வரும்போது நம்ம ரொம்ப மனசுல மகிழ்ச்சியோட நமக்கு என்ன தோணும், ஏதோ பாட்டு பாடலாம் தோணும், அப்புறம் ஏதோ சாப்பிடலாம்னு தோணும் இல்லையா. மழை வரும்போது நமக்கு பாட்டு பாடலான்னு தோணுச்சுன்னா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. டீச்சர் சொல்லித்தர பாட்டை பாடுறீங்களா? சரி, குழந்தைங்களாம் பாடக்கு தயார் தானே? மழை மழை வந்தது பாடுங்க. மழை மழை வந்தது, துளி துளியாய் பெய்தது. மழை மழை வந்தது, துளி துளியாய் பெய்தது. செடி கொடிகள் நனைந்தது, செடி கொடிகள் நனைந்தது. சேரும் சகதியுமானது. மழை மழை வந்தது, துளி துளியாய் பெய்தது. மழை மழை வந்தது, பெரிய மழை வந்தது. மழை மழை வந்தது, செடி கொடிகள் நனைந்தது. இது மாதிரி ஒரு பாட்டு, வேறொரு பாட்டு பாருங்க, உங்க பாடப்பகுதியில செயல்பாட்டுல இருக்கு. எப்படி அது எப்படி, அந்த பாட்டோட பேரு எப்படி அது எப்படி. பாருங்க, நான் இதை காட்டுறேன், அந்த பாட்டை காட்டுறேன் பாருங்க. அதில் உள்ள வரிகள் தெரியுதா? இந்த வரிகள்ல பாடல் வரிகளை தொடர்ந்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டோட முதல் வரி என்ன? எப்படி அது எப்படி, மேகத்தில் தண்ணீர் வந்தது எப்படி. எப்படி அது எப்படி, மேகத்தில் தண்ணீர் வந்தது எப்படி. அடுத்து கீழே கேட்டிருக்காங்க, எப்படி அது எப்படி, வானவில் வந்தது எப்படி. எப்படி அது எப்படி, வானவில் வந்தது எப்படி. அப்ப மேலும் நீங்க எப்படி அது எப்படி அப்படின்னு போட்டுட்டு வேற என்ன சொல்லலாம்? ஆற்றில் தண்ணீர் வந்தது எப்படி அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இது மாதிரி நீங்க நிறைய வரிகளை போட்டு அந்த பாடலை பூர்த்தி செய்யுங்க. சரியா? செய்வீங்க தானே குழந்தைங்களா? நல்ல குழந்தைங்க. சீக்கிரமாக இந்த பாடல் வரிகளை நீங்க எழுத பாருங்க. எப்படி அது எப்படி அப்படின்னு போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மழையை பற்றிய நிறைய செய்திகள் எல்லாம் இப்போ குறிப்புகள் எல்லாம் படிச்சோம் இல்லையா, நிறைய கருத்துக்கள் எல்லாம் படிச்சோம் இல்லையா மழையை பற்றி. அதை வச்சு நீங்க பாட்டை எழுதலாம். சரியா? பாட்டை எழுதுவதோடு மட்டுமில்லை, உங்களுடைய பாட்டு நோட்லையும் அதை எழுதி வச்சு இது எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பணும். சரியா குழந்தைங்களா? செய்வீங்க தானே குழந்தைங்களே? வேறொரு செயல்பாடு அதுக்கு மேலே பாருங்க. அதுல நம்ம அறிவழகி அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா. அப்ப பேரு அப்படிங்கிற போது ஒருத்தரோட பேரை வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து, அப்ப அறிவழகி அப்படின்னா அறிவு அழகி அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்துட்டாக்கும் அறிவழகி அப்படின்னு மாறும். அதே மாதிரி வேற பேர்லாம் அங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நோட்ல எழுதி கொள்ளுங்கள். கலையரசி, கலைகளின் அரசு, கலையரசி. கண்மணி, கண் எப்படி அது மணி மாதிரி இல்லையா, கண்மணி. இது மாதிரி வேற பேர்களை இதெல்லாம் சொல்லலாம். ராஜா மாணிக்கம், ராஜா அப்படின்னு மாணிக்கம் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து ராஜா. பூவரசன், பூ அப்புறம் அரசன், பூவரசன். அப்ப இது மாதிரி இரண்டு பெயர்கள் சேர்ந்த ஒரு பெயர் உருவாகும். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை பெயர்கள் தெரியும் அதை நீங்க எழுதி பாருங்க. எழுதி அது இப்பொழுது ஆசிரியருக்கு அனுப்புங்க. சரியா குழந்தைகளே? இன்றைய நம்ம
மந்திரமழை அப்படிங்கிற பாடத்துல நிறைய செயல்பாடுகளும் பரிசோதனைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுல பரிசோதனைகள் எல்லாம் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்து என்னென்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறத உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. அவங்களுக்கு காட்டுங்க, உங்க நண்பர்களுக்கும் காட்டுங்க, உங்க வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கும் இது மாதிரி செஞ்சு அவங்களுக்கும் காட்டுங்க. பெரியவங்களோட உதவியால் செய்யக்கூடியதை பெரியவங்களோட உதவியோட தான் செய்யணும். சரியா? வேறு பல செயல்பாடுகளோட அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி புத்தகமும் நோட்டுமாக நீங்க தயாராக இருங்கள். அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களது விமலா டீச்சர். பை.